ஓகே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது உங்களுடைய தரம் 10 அலகு 17 வந்து தாக்க வீதத்தில் உள்ள அலகு பரீட்சை பற்றி பார்க்க போறோம் பிள்ளைகள். முதலாவது வினா பாருங்க பிள்ளைகள், எல்லா வினாக்களுக்கும் விடை தருக. அதுல முதலாவது, பின்வரும் செயற்பாடுகளை தாக்கங்கள் நடைபெறும் வேகத்தின் அடிப்படையில வகைப்படுத்த என்று கேட்டிருக்கு. என்ன பின்வரும் தாக்கங்களை அவற்றின் தாக்கம் நடைபெறுகிற வேகத்தின் அடிப்படையில என்ன செய்ய சொல்லி கேட்டிருக்கு பிள்ளைகள், வகைப்படுத்த சொல்லி. அதாவது மெதுவாக நிகழும் தாக்கமவை, விரைவாக நடைபெறும் தாக்கமவை என்று நீங்க போட போறீங்க. ஓகே, அப்ப இதுல வந்து பிள்ளைகள் இங்க 4 தாக்கங்கள் தரப்பட்டிருக்குது. அதுல மெதுவாக நடக்கிற தாக்கங்கள் எவை, விரைவாக நடக்குகிற தாக்கங்கள் எவை என்று போட போறீங்க. என்ன ஓகே தேவதாசனி, விளங்குவேம்மா? ஆம் டீச்சர். ஓகேடா சொல்லுங்க. சரி, அப்ப கவனிங்க பிள்ளைகள், முதலாவதாக நீங்க பார்க்க போறது இரும்பு துருப்பிடித்தல். எதுக்குள்ள வரும் பிள்ளைகள்? இரும்பு துருப்பிடித்தல் விரைவாக நடைபெறும் தாக்கமா, மெதுவாக நடைபெறும் தாக்கமா? இரும்பு விரைவாக நடைபெறும். இரும்ப வச்ச உடனே இரும்பு துருப்பிடிக்குமா, இல்ல கொஞ்ச நாள் சென்ற பிறகுதான் அந்த இரும்பு துருப்பிடிக்குமா? கொஞ்ச நாள் சென்று கொஞ்ச நாள் சென்ற பிறகு. அப்ப அது மெதுவாக நிகழும் தாக்கமோ, விரைவாக நடைபெறும் தாக்கமோ? மெதுவாக நிகழும். மெதுவாக நடைபெறும் தாக்கம். என்ன முதலாவது வந்து பிள்ளைகள் மெதுவாக நடைபெறுகிற தாக்கம் என்றதுக்குள்ள போடுவீங்க. என்ன ரைட். உணவு சமீபாடு அடைதல் மெதுவாக. விரைவாக. உங்களுடைய இறப்பையில வந்து பிள்ளைகள் உணவு 3 மணித்தியாலம் தங்கி இருக்குது. என்ன அப்ப அது மெதுவாக நடக்கிற தாக்கமோ, விரைவாக நடக்கிற தாக்கமோ? மெதுவாக நடக்கிற தாக்கம். உடனே நடக்கிற தாக்கங்கள் தான் பிள்ளைகள் விரைவாக நடைபெற தாக்கம். பாருங்க, பெட்ரோல் ஆவி தீ பெற்றது விரைவாக நடக்கும். சோடியம் நீரிலிட்டால் விரைவாக நடக்கிற தாக்கம். நைஸ் என்ற சத்தத்தோடு சுத்தி திரிஞ்சு எரிஞ்சவாடி சோடியம் தாக்கமடையும் நீர்ல. என்ன பிள்ளைகளே, என்ன காரணம்? சோடியம் நீருடன் உக்கிரமாக தாக்கமடையும். நீரில மடத்தி குறைஞ்சண்டபடியே நீருக்கு மேல மிதந்தவாறு தாக்கத்துல ஈடுபடும். ஓகே, சரி. அடுத்த கேள்விக்கு போவோம். உங்களோட விட சரியண்டா சரி போடுங்க பிள்ளைகள். அடுத்த கவனிங்க பிள்ளைகள், 2வது, ஓரலகு நேரத்தில் ஏற்படும் மாற்றத்தின் அளவு எவ்வாறு அழைக்கப்படும்? தாக்க வீதம். தாக்க வீதம். என்ன ஓகே, ஓரலகு நேரத்தில் ஏற்படும் மாற்றத்தின் அளவு தாக்க வீதம் என்று சொல்லப்படும். அப்ப தாக்க வீதம் என்று போட்டிருந்தா சரி போட்டுட்டு 2 புள்ளிகள் போடுங்க பிள்ளைகள். 3வது கேள்வி பாருங்க பிள்ளைகள், நாகத்துக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் இடையிலான இரசாயன தாக்கத்தை எழுதி. அப்ப நாகத்துக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் இடையிலான இரசாயன தாக்கத்தை எழுதி தாக்கத்தில் பின் வருவனவற்றை இனம் காண சொல்லி கேட்டிருக்குது. என்ன அப்ப கவனிங்க, முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேணும்? நாகத்துக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் இடையிலான இரசாயன தாக்கத்தை எழுதுவீங்க பிள்ளைகள். அப்ப சொல்லுங்க, அப்ப என்ன சமன்பாடு முதல் என்ன போடுவீங்க? நாகத்தின் குறியீடு என்ன? நாகத்தின் குறியீடு என்ன பிள்ளைகள்? ரைட், சட்டன். சக என்ன போடுவீங்க? ஹைட்ரோகுளோரிக் அமிலமோட சேர்க்கிறீங்க. அப்ப என்ன குறியீடு? ஓகே, நாகம் சக HCl. ரைட். அம்புக்குறி என்ன போடுவீங்க பிள்ளைகள்? என்ன வரப்போகுது? சட்டன் என்ன போட்ட நீங்க? மாறன் சட்டன். நாகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட சேர்ந்தா நாக குளோரைட் வரும். என்ன பிள்ளைகள்? அப்ப சட்டன் Cl2. ஓகே, சக என்ன வாயு வரும் பிள்ளைகள்? ஐதரசன் வாயு வரும். என்ன ஐதரசன் வாயு வரும். ஓகே, நீ சமப்படுத்துங்க. இங்க 2 குளோரின், ஆகவே இங்க முன்னுக்கு HClக்கு முன்னுக்கு 2 போட்டு விட்டீங்களா? சரி என்ன பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இங்க தாக்கிகள் எவை என கேட்கப்பட்டிருக்கு. யார் பிள்ளைகள் தாக்கிகள்? நாகமும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும். நாகமும் இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் தான் பிள்ளைகள் தாக்கிகள். என்ன தாக்கிகளுக்கு போடுவீங்க சட்டன் கமா என்ன போடுவீங்க? HCl போட்டிருந்தா சரி போடுங்க பிள்ளைகள். அப்ப நாகமும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் போட்டிருந்தா சரி போடுங்க. ஓகே பிள்ளைகள், ரைட். அடுத்தது விளைவுகள் யார் பிள்ளைகள்? இங்க
நாக குளோரைட்டு ஹைட்ரஜன் வாயு நாக குளோரைட்டும் ஹைட்ரசன் வாயுவும் என்ன அப்ப விளைவுகளை போடுவீங்க பிள்ளைகள் ZnCl2 என்ன நாக குளோரைட்டு அடுத்தது வந்து ஒரு வாயு என்ன வாயு பிள்ளைகள் ஹைட்ரசன் வாயு என்ன ஹைட்ரசன் வாயு அப்ப இவ்வாறு போட்டிருந்தா சரி போடுங்க பிள்ளைகள் இல்லாட்டி எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள் ஓகே அடுத்த வினாவுக்கு போவோம் பிள்ளைகள் மேற்படி இரசாயன தாக்கத்தின் தாக்க வீதத்தை துணிவதற்காக பெற வேண்டிய அளவீடுகள் 2 தருக எவ்வாறு நீங்கள் தாக்க வீதத்தை துணியலாம் பிள்ளைகள் ஒன்று யார அறியலாம் நீங்க பெற வேண்டிய 2 அளவீடுகள் என்னென்ன அளவீடுகள் எடுப்பீங்கள் ஒன்று கட்டாயம் நேரம் எடுக்கணும் அடுத்தது விரியமாகிய தாக்கி அல்லது உருவான தாக்கிய அளவு விரியமாகிய தாக்கி எல்லாட்டி உருவான விளைவு என்ன அப்ப 4வது கேள்விக்கு விடை வந்து பிள்ளைகள் விரியமாகிய தாக்கிய நீங்கள் என்ன செய்ய வேணும் அளவீடு செய்யலாம் அதாவது அல்லாட்டி நீங்கள் உருவாகிய விளைவு என்ன பிள்ளைகள் ZnCl2 இல்ல ஹைட்ரசன் வாயுவின் கனவள வரைகிறதுன்னு பார்த்த நாங்கள் என்ன ஆமா இல்லையா பிள்ளைகள் ஒன்று வந்து விரியமாகி என்னத்தை பார்க்கலாம் விரியமாகிய தாக்கிய பார்க்கலாம் அல்லாட்டி வந்து நீங்கள் உருவாகிய விளைவை பார்க்கலாம் அடுத்த இன்னொரு அளவீடு கட்டாயம் வேணும் என்ன அளவீடு பிள்ளைகள் நேரம் என்ன ஓகே அப்ப நான் 4வது கேள்விக்கு விடை வந்து பிள்ளைகள் எழுதாட்டி எழுதி கொள்ளுங்க விரியமாகிய தாக்கி அல்லது உருவான விளைவு 2வது போடுவீங்கள் நேரம் ஓகே அடுத்த கவனிங்க பிள்ளைகள் 5வது வினா மேற்படி இரசாயன தாக்கத்தின் தாக்க வகையை குறிப்பிடுக நாகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட சேர்ந்து ZlCl2வும் H2வும் வரது எந்த வகையான தாக்கம் பிள்ளைகள் தாக்க வகைகள் படிச்சிட்டீங்க ஒற்றை இடப்பெயர்ச்சி இரட்டை இடப்பெயர்ச்சி இரசாயன சேர்க்கை இரசாயன பிரிகி என்று படிச்சிட்டீங்க பிள்ளைகள் அப்ப பாருங்க நாகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட சேர்ந்து ஓகே என்ன வரப்போகுது பிள்ளைகள் இந்த நாகம் குளோரினோட சேரப்போது நாக குளோரைட்டு வரப்போகுது யார இடம்பெயர்க்க போறார் ஹைட்ரசன் வாயு ஹைட்ரசனை இடம்பெயர்த்து வாயுவாக வெளியேற்ற சோ இந்த தாக்கம் என்ன வகை தாக்கம் ஒற்றை இடப்பெயர்ச்சி ஒற்றை இடப்பெயர்ச்சி என்ன ஓகே ஒற்றை இடப்பெயர்ச்சி பிள்ளைகள் அப்ப வகை என்று கேட்டா பிள்ளைகள் ஒன்று ஒற்றை இடப்பெயர்ச்சியா இரட்டை இடப்பெயர்ச்சியா அல்லாட்டி வந்து பிள்ளைகள் இரசாயன சேர்க்கையா இரசாயன பிரிகியாண்டு நீங்கள் எழுத வேணும் ஓகே அப்ப மேற்படி இரசாயன தாக்கத்தின் வகை என்ன போடுவீங்க பிள்ளைகள் ஒற்றை இடப்பெயர்ச்சி என்று போட்டிருந்தா சரி போடுங்க பிள்ளைகள் 6வது வினா இங்கு வெளியேறும் வாயுவை நீர் எவ்வாறு இனம் காண்பீர் இந்த ஹைட்ரசன் வாயுவை வந்து பிள்ளைகள் நீங்கள் என்னண்டு இனம் காண்பீங்க ஹைட்ரசன் வாயுவை இனம் காண்பதற்கான பரிசோதனை என்ன சொல்லுங்க குச்சியை கொண்டு செல்லும் போது பொப்பெரும் சத்தத்துடன் அணையும் எரியும் தனற்குச்சியை கொண்டு செல்லும் போது பொப்பென்ற சத்தத்துடன் என்ன செய்யும் பிள்ளைகள் அணையும் என்ன எரியும் தனற்குச்சியை கொண்டு செல்லும் போது என்ன செய்யும் பிள்ளைகள் பொப்பென்ற சத்தத்துடன் அணையும் ஓகே ரைட் அடுத்தது 7வது கேள்வி பாருங்க பிள்ளைகள் ஹைட்ரசன் வாயுவின் பயன்கள் 2 சொல்லுங்க ஹைட்ரசன் வாயு என்னத்துக்கு பயன்படுது பிள்ளைகள் ராக்கெட் எரிபொருளாக பயன்படும் ஓகே ராக்கெட் எரிபொருள் ஒன்று எரிபொருள் என்ன பிள்ளைகள் ராக்கெட்ல எரிபொருள் ஓகே வேற தாவர எண்ணெய்கள் தாவர எண்ணெயிலிருந்து என்ன தயாரிப்பு மாஜரின் தயாரிப்பு என்ன ஓகே வேற என்னொன்று சொல்லுங்க பிள்ளைகள் பலூனை வந்து மேல் நோக்கி பறக்க விடுவது இன்னும் ஒன்று சொல்லுங்க எந்த வாயு உற்பத்திக்கு பயன்படும்
அமோனியா, அமோனியா வாயு என்ன பிள்ளைகள் NH3 வாயு அதைத்தான் நாங்கள் அமோனியான்னு சொல்றோம். அப்ப 7வது வினா பிள்ளைகள் ஐதரசன் வாயுவின் பயன்கள். ஒன்று தாவர எண்ணெயிலிருந்து மாஜரின் தயாரிப்பு. 2வது வந்து பிள்ளைகள் ரொக்கெட் எரிபொருள் போடலாம். நீங்க மற்றது அமோனியா வாயு உற்பத்தி போடலாம். அடுத்தது பலூன்களை நிரப்பி பறக்க விட. மேல் நோக்கி செல்வது. ஓகே, ஐதரசன் வாயுவை பலூனில நிரப்பி நீங்கள் என்ன செய்யும் பிள்ளைகள் அது மேல் நோக்கி பறந்து கொண்டிருக்கும். ஓகே ரைட். இனி 2வது பெரிய வினாவுக்கு வாங்க பிள்ளைகள். பின்வரும் பரிசோதனை அமைப்பை அவதானித்து விடை திரட்டா. ரைட். அப்ப முதலாவது கவனிங்க பிள்ளைகள். இங்க காணப்படுகிற இந்த குடுவைகள்ல வந்து பிள்ளைகள் என்ன விடப்பட்டிருக்குது? ரைட். இதுக்குள்ள வந்து காணப்படுற சோதனை குழாய்க்குள்ள என்ன திரவம் வைக்கப்பட்டிருக்குது? கால்சியம், கால்சியம் ஹைட்ராக்சைடு. கார்பனேட். ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு என்றா என்ன பிள்ளைகள்? CaOH twice என்றா கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு என்றா என்ன நீர் பிள்ளைகள்? சுண்ணாம்பு நீர், சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பு நீர், தெளிந்த சுண்ணாம்பு நீர். என்ன பிள்ளைகள்? தெளிந்த சுண்ணாம்பு நீர் எந்த வாயுவை வந்து பிள்ளைகள் பால் நிறமாக்கும்? கார்பனீராக்சைடு, கார்பனீராக்சைடு வாயு. ஓகே, கார்பனீராக்சைடு வாயு. என்ன பிள்ளைகள்? அப்ப இந்த பரிசோதனை செல்லங்கள் எந்த வாயு தயாரிப்புக்கான பரிசோதனையாக இருக்கும்? எந்த வாயு தயாரிக்கிற பரிசோதனையா இருக்கும்? கார்பனீராக்சைடு வாயு தயாரிக்கிற பரிசோதனையா இருக்கலாமே நபிலியல். ஓகேயா? ஆம் டீச்சர். சரி, ஓகே. ஆம் அப்ப டீச்சர். எனக்கு பாருங்க கேள்வி. கால்சியம் கார்பனேட் கட்டிக்கு ஐதான் HCl சேர்க்கப்பட்டிருக்குது. அடுத்தது கால்சியம் கார்பனேட் தூளுக்கு 10 மில்லிலிட்டர் ஐதான் HCl சேர்க்கப்பட்டிருக்கு. என்ன பிள்ளைகள் பாருங்க. ஒன்று கட்டி சுண்ணாம்புக்கல், மற்றது தூளான சுண்ணாம்புக்கல். என்ன கால்சியம் கார்பனேட் என்ன பிள்ளைகள்? சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல்லுக்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் விட்டா என்ன வாயு வரும்? கார்பனீராக்சைடு வாயு வரும். என்ன? ஓகே சரி. அப்ப முதலாவது வினாவுக்கு வாங்க பிள்ளைகள். தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்துகிற எந்த காரணியை கண்டறிவதற்காக மேல் தரப்பட்ட செயற்பாடு ஒழுங்கமைக்கப்பட்டது? அப்ப தாக்க வீதத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகளை சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். 4 காரணியையும் சொல்லுங்க. ஒரு தாக்க வீதத்துல செல்வாக்கு செலுத்துற 4 காரணிகளையும் சொல்லுங்க பாப்போம். ஒன்று மேற்பரப்பு, 2வது வந்து பிள்ளைகள் வெப்பநிலை. ஓகே, 3வது ஓகே தாக்கிகளின் செறிவம்மா. அடுத்தது ஊக்கியல் கட்டிக்காரர். அமுக்கம் எந்த நிலை தாக்கிகளுக்கு பயன்படும்? வாயுநிலை தாக்கிகள் என்றா அமுக்கம் வரும். என்ன பிள்ளைகள்? ஓகே செல்லுங்கள். அப்ப முதலாவது கேள்வி பாருங்கோ. தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் எந்த காரணியை கண்டறிவதற்காக மேற்தரப்பட்ட செயற்பாடு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது? எந்த காரணியை கண்டறிவதற்காக பிள்ளைகள் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்குது? தாக்க மேற்பரப்பு. தாக்க வீதத்தில வந்து பிள்ளைகள் மேற்பரப்பின் தன்மை என்ன? தாக்க மேற்பரப்பு செல்வாக்கு செலுத்தும் என்றதை காட்டுவதற்கு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, அப்ப நீங்கள் இதுக்கு ஒன்று தாக்க மேற்பரப்பு போடலாம். இல்லாட்டி மேற்பரப்பின் தன்மை என்று போட்டிருந்தா 2 மார்க்ஸ் போடுங்க பிள்ளைகள். அப்ப முதலாவது வினாவுக்குரிய விடை ஒன்று என்ன போடலாம்? நீங்கள் மேற்பரப்பின் தன்மை போடலாம் பிள்ளைகள். இல்லாட்டி என்ன போடலாம் செல்லுங்கள்? மாறன் தாக்கிகளின் மேற்பரப்பு போடலாம். என்ன? ஓகே. 2வது ராசா மேற்படி அமைப்பில் நீங்கள் பெறக்கூடிய 2 அவதானங்கள் என்ன? அப்ப உங்க கால்சியம் கார்பனேட்டுக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இடும்போது என்ன வெளிவரும்? வாயு குமிழிகள். அப்ப முதலாவது அவதானம் என்ன போடுவீங்க? வாயு குமிழ்கள் வெளிவரும். அடுத்தது என்ன போடுவீங்க? நீங்கள் போட்ட கால்சியம் கார்பனேட் அது கட்டியாக இருந்தாலும் சரி தூளாக இருந்தாலும் சரி
அது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திலே என்ன செய்யும் பிள்ளைகள்? கரையும். என்ன? ஓகே, கரையும். அடுத்தது சுண்ணாம்பு நீர் என்ன நிறமாக மாறும்? பால் நிறமாக மாறும். பால் நிறமாக மாறும். அப்ப 3 அவதானம் இருக்குது பிள்ளைகள். இதுல நீங்கள் ஏதாவது 2 அவதானம் போட்டிருந்தா 2 புள்ளி போடுங்க பிள்ளைகள். முதலாவது வந்து போடுவீங்க செல்லங்கள், வாயு குமிழ்கள் வெளிவரும். 2வது போடுவீங்கள் பிள்ளைகள், கால்சியம் கார்பனேட்டு கரையும். 3வது போடுவீங்கள் பிள்ளைகள், சுண்ணாம்பு நீர் வந்து பால் நிறம் ஆகும். என்ன? இல்லாட்டி கால்சியம் ஹைட்ரோக்சைடு பால் நிறம் ஆகும் என்று போடுவீங்கள். அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இங்கு எவ்வகைப்பில் தாக்கம் விரைவாக நடைபெற்றது? எந்த அமைப்பில்? தூளிலேயோ கட்டியிலேயோ பிள்ளைகள் தாக்கம் விரைவாக நடைபெற்றது? தூளாக உள்ள அமைப்பிலே. முதலாவது அமைப்போ 2வது அமைப்போ? 2வது அமைப்பு. என்ன பிள்ளைகள்? அங்க தூளாக இருக்குது, சுண்ணாம்புக்கள் தூளாக இருக்குது. அப்ப தூளாக இருக்கிறபடிய அங்க என்ன நடக்குது பிள்ளைகள்? தாக்க வீதம் அதிகமாக இருக்கும். ஏனென்றா மேற்பரப்பின் தன்மை வந்து அங்க கூடவாக இருக்குது. ஓகே, மேற்பரப்பின் அளவு கூடவாக இருக்குது. என்ன பிள்ளைகள்? ரைட். அப்ப அமைப்பு 2 அல்லாட்டி தூளாக இருந்ததில் என்று போட்டிருந்தா பிள்ளைகள் நீங்கள் 2 புள்ளிகளை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது 4வது கேள்விக்கு வாங்க செல்லுங்கள். மேற்படி அவதானத்தில் இருந்து நீர் பெறக்கூடிய முடிவு என்ன? என்ன முடிவு? தாக்க வீதத்திலே என்ன செல்வாக்கு செலுத்தும் என்று சொல்லுவீங்க? தாக்க வீதத்தில மேற்பரப்பின் தன்மை செல்வாக்கு செலுத்தும். என்ன? 2 நீங்க முடிவை கூற வேணும். அப்ப 4வது வினாவுக்குரிய விடை முடிவு கேட்கப்பட்டிருக்குது. அப்ப நீங்கள் எழுத வேணும், தாக்க வீதத்தில மேற்பரப்பின் தன்மை செல்வாக்கு செலுத்தும். 5வது வினாவுக்கு வாங்க பிள்ளைகள். இங்கு நடைபெறும் இரசாயன தாக்கத்தின் தாக்க வகையை பேரிடுக. இங்க என்ன தாக்கம் பிள்ளைகள் பாருங்க. கால்சியம் கார்பனேட்டு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட சேரும் போது என்ன வரப்போகுது? கால்சியம் குளோரைட்டு நீர், கார்பன். ஓகே, நீர். அடுத்தது பிள்ளைகள் கார்பனீர் ஆக்சைடு. சரிதானே? அப்ப கால்சியம் கார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட சேர்ந்து கால்சியம் குளோரைட்டும் கார்போனிக் அமிலமும் வரும். அந்த கார்போனிக் அமிலம் தான் H2CO3 தான் பிறகு நீராகவும் CO2 ஆகவும் பிரியும் என்று முதல் பார்த்து நாங்கள் படிக்க. என்ன? அப்ப இது என்ன வகை தாக்கம் பிள்ளைகள்? இது என்ன வகை ராசா? வகை என்றது அந்த 4 வகை என்ன? ஒற்றை இடப்பெயர்ச்சியோ, இரட்டை இடப்பெயர்ச்சியோ, இரசாயன சேர்க்கையோ, இரசாயன பிரிகியோ. வகை என்று கேட்டால் அதைத்தான் நீங்க சிந்திக்கணும். அப்ப இதுக்கு என்ன விட போடுவீங்க 5வதுக்கு? மாறன், ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். மாறன் ஒற்றை இடப்பெயர்ச்சி. சவ்யா, தேவதேசினி, ரசாயன சேர்க்கை. இரசாயன சேர்க்கை. சசிதா, என்ன போட்ட நீங்களாமா? செய்த நீங்களா? இது இல்லையேடா, பிந்தி அனுப்பினபடியே செய்யல போலடா. என்ன? ரைட், பாருங்க. அப்ப இங்க நடைபெறும் இரசாயன தாக்கத்தின் வகையை பாருங்க பிள்ளைகள். கால்சியம் கார்பனேட்டு கவனிங்க பிள்ளைகள். கால்சியம் கார்பனேட்டு CaCO3 ஆரோட சேர்றார் பிள்ளைகள்? சொல்லுங்கடா, ஆரோட சேர்றார்? ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட சேர்றார். ரைட். என்ன வரப்போகுது? கால்சியம் குளோரைடு. கால்சியம் குளோரைடு. ஓகே, கால்சியம் குளோரைடு. சரி, கால்சியம் குளோரைடு. ரைட். அடுத்தது கார்போனிக் அமிலம். ரைட். H2CO3 வருது பாருங்க. இது இதோட சேருது. அடுத்து வந்து ரசா இவரோட சேர்றேன். H2CO3 கார்போனிக் அமிலம் வரப்போகுது. இந்த கார்போனிக் அமிலம் தான் பிறகு என்னவாக மாறுறார் பிள்ளைகள்? அது உறுதியற்றதுன்றபடியே கார்பனீர் ஆக்சைடாகவும் நீராகவும் மாறார். அப்ப இது என்ன தாக்கம்? கால்சியம் குளோரினோட சேருது, ஹைட்ரஜன் CO3 மைனஸோட சேருது H+. அப்ப இரட்டை
இடப்பெயர்ச்சி தாக்கம் இரட்டை இடப்பெயர்ச்சிடா செல்லுங்கள். அம்புக்குறிக்கு முன்னுக்கும் பாருங்க 2 சேர்வை இருக்குது, அம்புக்குறிக்கு பின்னுக்கும் 2 சேர்வை இருக்கும் முதல் தாக்கத்தில. பிறகு இந்த கார்போனிக் அமிலம் தான் பிள்ளைகள் உடனடியாக என்ன செய்யும், உறுதியற்றதாக இருக்கிறபடிய கார்பன் ஆக்சைடாகவும் நீராகவும் பிரிகை அடையும் பிள்ளைகள். CO2 ஆகவும் நீராகவும் பிரிகை அடையும். அப்ப இது என்ன வகை தாக்கம்? இரட்டை இடப்பெயர்ச்சி. இரட்டை இடப்பெயர்ச்சி. என்ன இங்க நடைபெறும் இரசாயன தாக்கத்தின் வகை இரட்டை இடப்பெயர்ச்சி. ஓகே. 6வது கேள்வி, இங்கு வெளியேறிய வாயு குமிழ் என்ன பிள்ளைகள் யாதாக இருக்கலாம்? கார்பனீர். கார்பனீர் ஆக்சைடு. ஓகே, கார்பனீர் ஆக்சைடின் சூத்திரம் என்ன பிள்ளைகள்? CO2. ஓகே. 7வது கேள்வி, CO2 மேற்படி வாயுவை எவ்வாறு பிள்ளைகள் இனம் காண்பீங்கள்? கார்பன் ஆக்சைடு வாயுவை தெளிந்த சுண்ணாம்பு நீர் அருகே கொண்டு செல்லும் போது பால் நிறமாக மாறும். ஓகே, தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்கும். அருகே கொண்டு செல்றன்னு போடக்கூடாது மாறன். தெளிந்த சுண்ணாம்பு நீருக்குள்ள கார்பனீர் ஆக்சைடு வாயுவை செலுத்தும் போது அப்போ உள்ளுக்குள்ள விடணும் என்ன. அப்ப தெளிந்த சுண்ணாம்பு நீர் கார்பனீர் ஆக்சைடு வாயுவை என்னவாக மாற்றும்? தெளிந்த சுண்ணாம்பு நீருக்குள்ள கார்பனீர் ஆக்சைடு போகும்போது பால் நிறம் ஆகும். அப்ப என்ன விட போட்டா சரி? தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறம் ஆக்கும். ஓகே. 8வது கவனிங்க பிள்ளைகள், மேற்படி வாயுவின் பயன்பாடுகள் 2 சொல்லட்டாம் பிள்ளைகள். இந்த வாயுவின் எந்த வாயுவின் ராசா? கார்பனீர் ஆக்சைடு வாயுவின் பயன்பாடுகள் 2 சொல்லுங்க பாப்போம். தகன துணையிலியாக செயற்படும். தகன துணையிலி என்ன? அதாவது தகனத்துக்கு உதவி செய்யுமோ செய்யாதோ? செய்யாது. ஓகே. அடுத்தது, அப்ப தகன துணையிலியாக பயன்படும் என்றால் இந்த கருவிகள்ல பயன்படும்? தீயணைப்பு கருவிகள்ல பயன்படும் என்ன பிள்ளைகள்? கார்பனீர் ஆக்சைடு நுரை தீயணை கருவி என்று இருக்குது பிள்ளைகள். அப்ப தீயணை கருவிகள்ல பயன்படும். வேற என்னத்துக்கு முக்கியமாக தேவை இந்த கார்பனீர் ஆக்சைடு வாயு? எந்த உயிர் செயல்முறையை மேற்கொள்றதுக்கு தாவரங்கள்? ஒளித்தொகுப்பு என்ன பிள்ளைகள்? ஒளித்தொகுப்புக்கு முக்கியமாக கார்பனீர் ஆக்சைடு வாயு தேவை. ஓகே. எந்த அமிலம் உற்பத்திக்கு தேவை இந்த கார்பனீர் ஆக்சைடு வாயு? கார்போனிக் அமிலம். கார்போனிக் அமிலம். ஓகே, கார்போனிக் அமிலம். கார்போனிக் அமிலத்தின் சூத்திரம் என்ன பிள்ளைகள்? H2CO3. H2CO3 என்ன? கார்போனிக் அமிலத்தின் சூத்திரம் வந்து பிள்ளைகள் H2CO3. ஏற்கனவே சமன்பாட்டுல பார்த்தீங்களே என்ன பிள்ளைகள்? H2CO3. ஓகே. வேற என்ன தயாரிப்புல பயன்படுது பிள்ளைகள்? மிகை குளிரூட்டியாக பயன்படுது. எது? என்ன பனிக்கட்டி? உலர் பனிக்கட்டி. உலர் பனிக்கட்டி. என்ன உலர் பனிக்கட்டி? திண்மமோ திரவமோ? திண்மம். என்ன இந்த உலர் பனிக்கட்டி தயாரிப்புலையும் எந்த வாயு பயன்படுது பிள்ளைகள்? கார்பனீர் ஆக்சைடு. ஓகே. அப்ப கார்பனீர் ஆக்சைடு வாயுவின் பயன்பாட்டுக்கு 8வது கேள்விக்கு பிள்ளைகள், 1 ஒளித்தோப்பு, 2வது தீயணை கருவிகளில், 3வது வந்து தகன துணையிலியாக, 4வது பார்த்த நீங்கள் உலர் பனிக்கட்டியாக, அடுத்தது கார்போனிக் அமில உற்பத்தி. இதுல ஏதாவது 2 போட்டிருந்தா சரி போட்டுட்டு பிள்ளைகள் 2 புள்ளிகள் போடுங்க. அடுத்த கவனிங்க பிள்ளைகள், 9வது, எக்குடுவையில் உள்ள சுண்ணாம்பு நீர் விரைவில் பால் நிறமாகியது? 2வது என்ன? கால்சியம் கார்பனேட்டு தூள் உள்ளதுல என்ன பிள்ளைகள்? ஓகே, 2வது போட்டிருந்தா சரி போடுங்க. 10வது வினா, அதற்கு காரணம் என்ன பிள்ளைகள்? கால்சியம் கார்பனேட்டு தூள் விரைவாக தாக்கமடைந்தது. அதுக்கு என்ன காரணம்? ஏன் விரைவாக தாக்கமடைஞ்சது? தாக்க மேற்பரப்பு அதிகம். என்ன தூளின் தாக்க மேற்பரப்பு அதிகம் என்ன பிள்ளைகள்? ஓகே. கால்சியம் கார்பனேட்டு தூளின் தாக்க மேற்பரப்பு கால்சியம் கார்பனேட்டு திண்ம கட்டியின் தாக்க மேற்பரப்பை விட கூட. அதனாலதான் பிள்ளைகள் என்ன செய்யறது? விரைவில் கார்பனீர் ஆக்சைடு வாயுவை சேகரிக்க கூடியதாக இருந்தது அந்த அமைப்பில். என்ன
ஓகே பிள்ளைகள். அடுத்த கவனிங்க பிள்ளைகள். மாணவர் குழு ஒன்று தமது பாடசாலை ஆய்வு கூடத்தில் மேற்கொண்ட செயற்பாட்டை கீழுள்ள பரிசோதனை அமைப்பு காட்டுகிறது. ரைட். 2 முகவைகளையும் என்ன கரைசலிடப்பட்டிருக்குது? H2O2 H2O2. ஓகே. H2O2 என்றா என்ன பிள்ளைகள்? ஐதரசன் பெராக்சைடு. ஐதரசன் பெராக்சைடு. என்ன H2O2 என்றா என்ன பிள்ளைகள்? ஐதரசன் பெராக்சைடு. ஐதரசன் பெராக்சைடு. ஓகே, சரி. இரண்டாவது முகவையில என்ன போடப்பட்டிருக்குது? மணல். மணல். ஏன் பிள்ளைகள் மணல் போட்ட நீங்கள்? அது ரசாயன தாக்கத்தை அதிகரிக்கும். தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுக்கு. என்ன ரைட். மணலுக்காக வேற என்னத்தை பயன்படுத்தலாம்? மணலுக்காக வேற என்னத்தை பயன்படுத்தலாம் பிள்ளைகள்? MnO2. என்ன மணலுக்காக நீங்கள் MnO2 பயன்படுத்தலாம். அப்ப இங்க இந்த மணல் MnO2 என்பன என்னவாக தொழிற்படுது? ஊக்கியோ நிரோதியோ? ஊக்கியாக தொழிற்படுது. ரைட். இந்த ஐதரசன் பெராக்சைடு என்னவாக பிரிகை அடையும் பிள்ளைகள்? நீராகவும் ஆக்சிஜன் வாயுவாகவும். நீராகவும் ஆக்சிஜன் வாயுவாகவும் பிரிகை அடையும். ரைட். ஐதரசன் பெராக்சைடு என்னத்தை கொல்லும்? என்னத்தை அழிக்கும்? நுண்ணங்கிகள் அழிக்கும் என்று பார்த்து நாங்கள். அதனால எங்க நீங்கள் இத மருந்தாக விடுற? நீங்க ஐதரசன் பெராக்சைடு மருந்தாக நாங்கள் எங்க விடுறது? காது குத்துக்கு விடுறது, காது குடம்பியை அகற்றுறதுக்கு. என்ன பிள்ளைகள்? ஐதரசன் பெராக்சைடு அங்க நீங்க வாங்குற அந்த இயர் டிராப்ஸ்ல வந்து இந்த ஐதரசன் பெராக்சைடு இருக்கும் பிள்ளைகள். அப்ப என்ன நடக்குது என்றால் அங்க இது வந்து அந்த குடம்பிய வந்து கரைப்பதுடன் அதுல உள்ள நுண்ணங்கிகளை அழிய செய்யும் பிள்ளைகள். ஓகே, ரைட். இனி கேள்விக்கு போவோம். மேற்தரப்பட்ட அமைப்பு எதனை அறிவதற்காக மேற்கொள்ளப்பட்டது? முதலாவது வினா, மேற்தரப்பட்ட அமைப்பு எதனை அறிவதற்காக மேற்கொள்ளப்பட்டது பிள்ளைகள்? ஊக்கிகள். அத வடிவா சொல்ல வேணும் வசனமா. தாக்க வீதத்தில ஊக்கியின் செல்வாக்கை அறிய. என்ன தனிய விடிய மட்டும் போட்டுட்டு வரக்கூடாது பிள்ளைகள், வடிவா வசனமா எழுதணும். தாக்க வீதத்தில் ஊக்கியின் செல்வாக்கை அறிய. சரிதானே? ரைட். இரண்டாவது, நீங்கள் குறிப்பிட்ட காரணி தவிர்ந்த தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் 3 காரணிகளை சொல்லுங்க பாப்போம். தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு. ஓகே, தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு. அதை நாங்கள் பௌதிக நிலை என்றும் சொல்லலாமா? ரைட். வேற தாக்கம் வெப்பநிலை. வெப்பநிலை. ஓகே, வெப்பநிலை. சரிவு. என்ன? ஓகே, அப்ப 1 போடுவீங்க சரிவு, 2வது போடுவீங்க பிள்ளைகள் வெப்பநிலை, 3வது போடுவீங்க தாக்கிகளின் மேற்பரப்பு. ஓகே, சரி. இரண்டாவதுக்குரிய விடைதான் இப்ப பார்த்த நாங்களே 3 காரணிகள். இனி 3வது கேள்விக்கு போங்க பிள்ளைகள். மேற்படி நீர் குறிப்பிட்ட காரணிகளில் வாயுக்களில் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணி எது பிள்ளைகள்? நீங்கள் அப்ப அங்க என்ன ஒன்றையும் குறிச்சிருக்கணும், அமுகத்தையும் குறிப்பிடலாம. என்ன? ரைட். அதுல மேற்படி நீர் குறிப்பிட்ட காரணிகளில் வாயுக்களில் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துற காரணி எது பிள்ளைகள்? அமுக்கம். என்ன மறக்க கூடாது. அமுக்கம் வந்து வாயுக்கள்ல மட்டும்தான் என்ன செய்யும் பிள்ளைகள்? தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன? ரைட். அடுத்த வினா, மேற்படி பரிசோதனையில் உமது அவதானம் என்ன பிள்ளைகள்? விரைவாக வாயு குமிழ்கள் தோன்றும். எங்க விரைவாக வாயு குமிழ்கள் தோன்றும்? எதில்? எந்த அமைப்பில் என்று சொல்ல வேணும்? ஏர் சேர்க்கப்பட்ட அமைப்பில் என்று சொல்லணும். மணல் சேர்க்கப்பட்ட. மணல் இடப்பட்ட அமைப்பில விரைவாக வாயு குமிழ்கள் தோன்றும் என்று சொல்லலாம். வேற
அங்க அந்த வாய்க்குமிழ் தோன்றுவது பிள்ளைகள் அதை விட விரைவாக அது என்ன செய்யுதுன்னு நீங்க சொல்லலாம், பிரிகை அடையுதுன்னு சொல்லலாம். என்ன மணலிடப்பட்ட ஐதரசன் பெரோக்சைட்டு விரைவில் ஆக்சிஜன் நீராக பிரிகை அடையுது. ஓகே, அப்ப பிரிகை அடையும் போது அந்த நீர்ல வாயுக்குமிழ்கள் வெளிவர்றது எங்களுக்கு தெரியும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி பிள்ளைகள், 4வது கேள்வி. ஓகே, 5வது, மேற்படி பரிசோதனையில் மணல் பயன்பட்டமைக்கான காரணம் என்ன? ரசாயன தாக்கத்தை அதிகரித்தல். மணல் ஏன் பயன்படுத்தினீங்க பிள்ளைகள்? H2O2 விரைவில் பிரிகை அடைய செய்வதற்கு இரசாயன தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுக்கு. அப்ப இரசாயன தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுண்டா இங்க யார் பிரிகை அடைய வேணும்? H2O2. அப்ப H2O2 பிரிகை அடைவதை விரைவாக்குறதுக்கு என்ன? சரிதானே பிள்ளைகள்? அப்ப 5வதுக்கு விடை H2O2 விரைவில் பிரிகடைய செய்யன்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி தாக்க வீதத்தை இல்லாட்டி தாக்க வேகத்தை அதிகரிப்பதற்காக போடுவீங்க. ஓகே, அடுத்தது 5வது. ஓகே, 6வது செல்லுங்கள். மேற்படி பரிசோதனையில் மணல் என்னவாக தொழிற்படுகிறது பிள்ளைகள்? ஊக்கியாக. என்ன மணல் என்னவாக தொழிற்படுகிறது? ஊக்கியாக தொழிற்படுது. ஓகே, சரி. அடுத்தது, மேற்படி பரிசோதனைக்கான தாக்க சமன்பாட்டை தருக. இந்த பரிசோதனைக்கான தாக்க சமன்பாட்டை சொல்லுங்க பாப்போம். அதாவது ஐதரசன் பெரோக்சைடு என்ன H2O2 என்னவாக பிரிகை அடையுதுன்னு சொல்ல போறீங்க. ரைட், H2O2 தான் பிள்ளைகள் ஐதரசன் பெரோக்சைடு. இந்த ஐதரசன் பெரோக்சைடு என்னவாக பிரிகை அடையுது? நீராகவும் நீராகவும் O2ஆகவும் பிரிகை அடையுது. ரைட், எப்படி சமப்படுத்துவீங்க? ஐதரசன் பெரோக்சைடுக்கு முன்னுக்கு என்ன போடுவீங்க? 2 போடுவீங்க. 2 போட்டால் இங்க நீருக்கு முன்னாலே என்ன போடணும்? 2 போடுவீங்க. அப்ப பாருங்க, ஆக்சிஜன் இப்ப எவ்வளவு பிள்ளைகள்? ஆக்சிஜன் 2 4. அப்ப இங்க 2 ஆக்சிஜன், இங்க 2 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன். ஓகே, ஐதரசன் 2 4 2 4. அப்ப அம்புக்குறிக்கு முன்னுக்கும் அம்புக்குறிக்கு பின்னுக்கும் மூலகங்கள் சமனாக இருக்குது என்ன பிள்ளைகள்? சரிதானே? அப்ப 2 H2O2 2 H2O ஆகவும் ஒரு ஆக்சிஜனாகவும் பிரிகை அடையும் என்றது உங்களுக்கு தெரிய வேணும். அடுத்து 8வது கேள்வி பிள்ளைகள். எழுதுறீங்களா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா? எழுதுறீங்களா? எழுதிட்டீங்க, கட்டிக்காரன். ரைட், ஓகே. தேவதர்ஷினி, தேங்க்ஸ் அம்மா, ஞாபகப்படுத்தினதுக்கு. நான் மறந்து போனேன் பிள்ளை, பேப்பர் அனுப்புறக்க. ஓகே, அப்ப மேற்படி பரிசோதனைக்கான தாக்க சமன்பாடு என்ன பிள்ளைகள்? H2O2 நீராகவும் ஆக்சிஜனாகவும் பிரிகை அடையும் என்ன? ரைட். 8வது, மேற்படி தாக்கம் எந்த வகை பிள்ளைகள்? எந்த வகை என்றா அந்த 4 வகைக்குள்ள சிந்திக்கணும். எந்த வகையான தாக்கம்? இரசாயன பிரிகை தாக்கம். இரசாயன பிரிகை தாக்கம். ஓகே பிள்ளைகள், இரசாயன பிரிகை என்ன? அப்ப சரி போடுங்க, இரசாயன பிரிகை. 9வது, ஐதரசன் பெரோக்சைடின் பயன்பாடு என்ன பிள்ளைகள்? யாரை அழிக்கும்? நுண்ணங்கிகளை அழிக்கிறது என்ன? நுண்ணங்கிகளை அழித்தல். வேற இன்னும் உண்டு. என்ன வாயு உற்பத்திக்கு பயன்படுத்தினீங்க? ஆக்சிஜன் வாயு உற்பத்திக்கு என்ன பிள்ளைகள்? அப்ப ஐதரசன் பெரோக்சைடின் பயன்பாடு முக்கியமான பயன்பாடு ஆக்சிஜன் வாயு தயாரிப்படா சொல்லுங்க. என்ன முக்கியமான பயன்பாடு? என்ன? ஆக்சிஜன் வாயு தயாரிப்பு. 2வது என்ன போடுவீங்க? நுண்ணங்கிகளை அழித்தல். ரைட். 10வது கேள்வி, மனிதனில் காணப்படுகின்ற உயிரியல் ஊக்கிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. அது புரதம் தான் அப்பன், ஆனா அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. அந்த ஊக்கிகள் என்னன்னு சொல்லப்படும்? உயிரியல் ஊக்கிகளை
மறக்க கூடாது. இது நெடுக கேள்விக்கு வர்றது நொதியங்கள். அந்த நொதியங்கள் புரதங்கள் தான் பிள்ளைகள், புரத சேர்வதா. அப்ப இங்க விட வந்து பிள்ளைகள், மனிதனில் காணப்படுகிற உயிரியல் ஊக்கிகள் எவ்வாறு அழைக்கப்படும் பிள்ளைகள்? நொதியங்கள் என்று சொல்லப்படும். என்ன? மனிதனில் காணப்படுகிற உயிரியல் ஊக்கிகள் நொதியங்கள் என்று சொல்லப்படும். அடுத்தது பிள்ளை, அப்ப 2 மார்க்ஸ் போடுங்க. 11வது வினா பிள்ளைகள், பின்வரும் கைத்தொழில்களில் பயன்படும் ஊக்கிகளை குறிப்பிடட்டா. பின்வரும் கைத்தொழில்கள்ல பயன்படுகிற ஊக்கிகள் என்னன்னு சொல்லட்டாம். அப்ப முதலாவது என்ன? தொடுகை முறை சல்பூரிக் அமிலம் உற்பத்தி. யார் பிள்ளைகள் தொடுகை முறை சல்பூரிக் அமிலம் உற்பத்தியில பயன்படுவது? வனேடியம் வனேடியம் பென்ட்ராக்சைடு. என்ன என்ன சூத்திரம்? அது சூத்திரம் B2O5. என்ன உஞ்சுகள்? ஓகே, வனேடியம் பென்ட்ராக்சைடு. அப்ப B2O5 போடுவீங்க. 5 என்றது பென்ட் என்று உச்சரிக்கிறது. அப்ப B2O5 என்ற பிள்ளைகள் வனேடியம் பென்டாக்சைடு. அடுத்தது மாஜரின் உற்பத்தியில வந்த பிள்ளைகள் நிக்கல். எந்த மாஜரின் உற்பத்தியில நிக்கல் பயன்படும்? நிரம்பாத கொழுப்புல இருந்த மாஜரின் உற்பத்திக்கு நிக்கல் பயன்படும். ஓகே, தாவர எண்ணெயில இருந்து மாஜரின் தயாரிக்கிறதுன்னா என்ன போடுவீங்க? ஐதரசன் போடணும். அப்ப ஐதரசன் நேரம் போட்டிருந்தாலும் ஓகே. அப்ப நிக்கல் போடலாம் பிள்ளைகள். நிரம்பாத கொழுப்பில இருந்து மாஜரின் தயாரிக்கிறதுன்னா அங்க நிக்கல் பயன்படுத்துவீங்க. தாவர எண்ணெயில இருந்துன்னா என்ன பயன்படுத்துவீங்க பிள்ளைகள்? ஐதரசன் பயன்படுத்துவீங்களா? H2 பயன்படுத்துவீங்க. ஓகே, சரி பிள்ளைகள். அப்ப இது சரி போடுங்க. அடுத்தது 4வது வினாவுக்கு வாங்க பிள்ளைகள். தாக்க வீதத்தில செல்வாக்கு செலுத்தும் காரணி ஒன்றை காணுகிற பரிசோதனை அமைப்பு படத்தில காட்டப்பட்டிருக்கு பிள்ளைகள். பாருங்க, இந்த அமைப்புக்கு என்ன பெயர்? இங்க காணப்பட்டுள்ள உபகரணம் என்ன? வெப்பம். என்னடா செல்லம்? முதல்ல தரப்பட்ட இந்த உபகரணம், இந்த பாத்திரத்துக்கு என்ன பெயர் என்று கேட்கிறேன். பீக்கரா, அளவுச்சாடியா, கூம்பு குடுவையா, வட்டாடி குடுவையா, என்ன பெயர் என்று கேட்கிறேன். அளவுச்சாடி. என்ன அளவுச்சாடி அல்லது அளவுச்சாடி அல்லது அளக்கு முருளி என்று சொல்றது என்ன பிள்ளைகள்? ரைட். ஒன்று 20 பாகை சீல வைக்கப்பட்டிருக்கு, மற்றது 50 பாகை சீல வைக்கப்பட்டிருக்குது. 2 கிலோம் என்ன இடப்பட்டிருக்குது? இரும்பாணி இடப்பட்டு H+KMnO4 விடப்பட்டிருக்கு. என்ன ஏன் H+KMnO4 விடுற நாங்கள்? துருப்பிடிக்கும் போது எது விரைவில் துருப்பிடிக்குதோ அங்க வந்து அந்த H+KMnO4 இந்த நிறம் என்ன, அந்த ஊதா நிறம் என்ன செய்யும் பிள்ளைகள்? மங்கும். என்ன மங்கும் அல்லது குறையும் என்று போடுவீங்க. ரைட். எங்க இங்க விரைவில் H+KMnO4 இந்த ஊதா நிறம் மங்கும்? முதலாவது படத்திலேயோ 2வது படத்திலேயோ? 2வது. ஏன் பிள்ளைகள் 2வதுல அங்க என்ன கூட? வெப்பநிலை கூட. என்ன பிள்ளைகள் அங்க வெப்பநிலை கூட. சரி, ஏன் பிள்ளைகள் H+ விடுற நீங்களடா? அமிலம். H+ என்றால் என்ன? அமிலம். ரைட். ஏன் அமிலம் சேர்க்கிற நீங்க? ஏன் H+ சேர்க்கிற நீங்க? ஏன் அமிலம் சேர்க்கிற நீங்க? துருப்பிடித்தல கூட்டுவதற்கு நாங்கள் ஆய்வுகூடத்துல செய்ய வேணும்னா எங்களுக்கு துருப்பிடித்தல் விரைவாக நடக்க வேணும். நாங்கள் அந்த அவதானத்தை பார்ப்பதற்கு என்ன பிள்ளைகள்? அப்ப துருப்பிடித்தல கூட்டுவதற்கு. ஓகே பிள்ளைகள், ரைட். அடுத்தது முதலாவது கேள்விக்கு வாங்க பிள்ளைகள். KMnO4 கரைசலின் நிறம் யாது? ஊதா. ஊதா. என்ன இங்க பயன்படுத்த? ஓகே, நீ ஊதான்னு போடுங்க. சரி, அப்ப KMnO4 கரைசலின் நிறம் ஊதாவாக இருக்கும். இங்க நாங்கள் பயன்படுத்துறது மிகவும் இளம் ஊதாவாக இருக்கும். ஏன் மிகவும் இளம் ஊதாவாக இருந்தா தான் மெல்லிய கரைசலை பயன்படுத்தினாத்தான், செறிவு குறைந்த கரைசலை பயன்படுத்தினாத்தான் நாங்கள் விரைவில் என்ன கவனிக்கலாம்? அவதானத்தான். ரைட். மேற்படி பரிசோதனையில் அப்ப உமது அவதானம் என்ன பிள்ளைகள்? விரைவில் ஊதா நிறம் மாறும். எங்க மாறும் என்று எழுதணும். எங்க மாறும்? எத்தனை பாகை செல்சியஸில் உள்ளது? அத சொல்லுங்க. 50 பாகை சியில் உள்ள அமைப்பில, 50 பாகை செல்சியஸில் உள்ள அமைப்பில விரைவில்
ஊதா நிறம் மங்கும். ரைட். சரி, மூன்றாவது, மேற்படி பரிசோதனை அமைப்பிலிருந்து தாக்க வீதத்தில செல்வாக்கு செலுத்துற எந்த காரணியை குறிப்பிடுவீங்கள்? வெப்பநிலை. வெப்பநிலை. என்ன பிள்ளைகள்? ஏன் ஒன்று வெப்பநிலை தான் இங்க மாறுது என்ன? ஓகே. நாலாவது கேள்வி, கேமினோஃபோ கரைசலை தயாரிக்கும் போது இளநிறம் கொண்டதாக தயாரிக்க வேண்டும் என ஆசிரியர் கூறினார். அதற்கு என்ன காரணம் பிள்ளைகள்? என்ன காரணம்? நிறமாற்றத்தை விரைவில் அறிய. நிறம் மாறுவதை விரைவாக இலகுவாக அவதானிப்பதற்காக. என்ன? ஓகே, ரைட். அடுத்தது பிள்ளைகள், அஞ்சாவது வினா, கேமினோஃபோரின் சார் மூலக்கூட்டு திணிவ துணிகை. இது யாராவது செய்து கொண்டு வந்த நீங்களா? சொல்லுங்க அப்ப விட இதுக்கு என்ன? 157. ஓகே, கட்டிக்காரன் 157. பிந்துஜன் பேப்பர் செய்த நீங்களா? கொஞ்சம் தான் செய்ய. கொஞ்சம் செய்த நீங்க. ரைட். சசிதா? சசிதா செய்த நீ ஏமா? தேவதர்சினி? அந்த கேள்வி மட்டும் செய்ய. அது செய்யல, மாறன் செய்திருக்கிறீங்களா? ஓகே, விட சொல்றீங்க, கட்டிக்காரன். ரைட். அப்ப கேமினோஃபோ மற்றது சவ்யாக்கா செய்த நீங்களா? கெமினா? கெமினா செய்த நீ ஏமா? கெமினா சவ்யா கேள்விக்கு விட செய்த நீங்களா? இந்த கேள்வி விளங்கல. ரைட். ஓகே, ரைட். அப்ப கவனிங்க, கேமினோஃபோவின் சார் மூலக்கூட்டு திணிவை காண சொல்லி கேட்டுக்கு பிள்ளைகள். கேமினோஃபோரின் சார் மூலக்கூட்டு திணிவு. அப்ப கேமினோஃபோரின் சார் மூலக்கூட்டு திணிவு காண்றா என்ன செய்யறது பிள்ளைகள்? இதுல உள்ள எல்லா மூலகங்களின்டையும் சாரண திணிவை வந்து தனித்தனியா போட்டு என்ன செய்ய வேணும்? கூட்ட வேணும். என்ன? இங்க உங்களுக்கு ஒவ்வொரு மூலகத்தின்டையும் சாரண திணிவு இங்க பிராக்கெட்டுக்குள்ள தரப்படும் பிள்ளைகள். ஓகே, அப்ப செய்வோம். கவனிங்கோ, எத்தனை பொட்டாசியம் இருக்குது? 1. அப்ப பொட்டாசியத்தின் சாரண திணிவு எவ்வளவு? 39. 39. அப்ப 39 போடுவீங்க. ஏன்னா ஒரு பொட்டாசியம் தான் இருக்குது. ரைட். எத்தனை மேங்கனீஸ் இருக்குது? 1. அப்ப மேங்கனீஸின் திணிவு எவ்வளவு பிள்ளைகள்? 54. 54. ரைட். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 4. 4. ஒரு ஆக்சிஜன் அணுவின் சாரண திணிவு எத்தனை? 16. அப்ப 16 நீங்கள் என்ன செய்யணும்? எத்தனையால பெருக்கி பார்க்கணும்? 1/16 நீங்கள் எத்தனைக்கு பார்க்க வேணும்? 4க்கு. அப்ப 16 எத்தனையால பெருக்குவீங்கள்? 4ஆல பெருக்கி சொல்லுங்க. 64. ரைட். எல்லாத்தையும் கூட்டுங்க. 159. 54. 64 கூட்டுங்க. என்ன விட வருது பிள்ளைகள்? 157. 157. அலகு போடுவீங்களா? இல்ல. இல்லை. ஏன் அலகு போட மாட்டீங்கள்? சார் மூலக்கூட்டு திணிவுக்கு அலகு இல்லையா? என்ன? ஒன்றின் சார்பாக இன்னொன்றின் திணிவை வந்து அளக்குறீங்கள். என்ன? சோ அங்க வந்து ரெண்டின்டையும் திணிவு பட்டுப்பட்டுடும். அப்ப சார் மூலக்கூட்டு திணிவு சாரண திணிவுக்கு எல்லாம் என்ன இல்ல பிள்ளைகள்? அலகு இல்லையா? ரைட். சரி பிள்ளைகள், அடுத்த கடைசி வினாவுக்கு போவோம் நாங்கள். ரைட். 5வது வினா பாருங்க பிள்ளைகள். இங்க வந்து என்ன தாக்க வீதத்தில செல்வாக்கு செலுத்துறதுக்காக இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்குது? தாக்கிகளின் சரிவு. என்னன்னு கண்டுபிடிச்ச நீங்க செல்லுங்கள்? ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் அளவு மாறுது. என்ன? போக போக கூடிக்கொண்டு போகுது. அப்ப ஏயில இருந்து பிக்கு கூட, பியை விட சிக்கு சரிவு கூட. ஏன்? ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் அளவு போக போக என்ன செய்யுது? கூடுது. ஓகே. அப்ப இப்ப பாருங்க, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்குள்ள என்ன நாடா போடுறீங்க நீங்க? மெக்னீசியம் நாடா போடுறீங்க. ரைட். மெக்னீசியம் நாடா போடக்க முதல் அந்த மெக்னீசியம் நாடாவை நாங்கள் என்ன செய்ய வேணும்? தூய்மைப்படுத்த வேணும். தூய்மைப்படுத்த வேணும். ஓகே. இந்த ஏபிசி ஆகிய அமைப்புகள்ல எதில வந்து பிள்ளைகள் விரைவாக உங்களுக்கு அவதானம் கிடைக்கும்? சில. என்ன அவதானம் கிடைக்கும்?
வாயு குமிழ்கள் வாயு வெளியேறும். குமிழ்கள் வெளிவரும். கெட்டிக்காரன். என்ன வாயு குமிழ் வரும்? என்ன வாயு குமிழ்கள் அப்ப? ஐதரசன் வாயு. ஓகே குட். சரி, தாக்கத்தை சொல்லுங்க பாப்போம். யாருக்கும் இடையிலான தாக்கம்? மெக்னீசியத்துக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் ரைட். மெக்னீசியத்துக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் இடையிலான தாக்கத்தை சொல்லுங்க. மெக்னீசியம் ஆரோட சேர போறார்? குளோரினோட. குளோரினோட சேர்ந்தா என்ன வர போறார்? மெக்னீசியம் குளோரைட்டு. மெக்னீசியம் குளோரைட்டுக்கு என்ன சூத்திரம்? MgCl2. ஓகே, MgCl2. ஏன் MgCl2 என்று போட்ட நீங்கள்? மெக்னீசியத்தின் வலுவளவு எவ்வளவு? 2. 2. மெக்னீசியத்தின் வலுவளவு 2. ஏன் அப்ப 2? எத்தனாம் கூட்டம்? 2ஆம் கூட்டம். 2ஆம் கூட்டம். கட்டிக்காரன். குளோரினின் வலுவளவு எத்தனை? 1. 1. இனி சூத்திரம் எழுதுறதுண்டா வலுவளவுகள் என்ன செய்வீங்க? மாறி பெருக்கிறது. மாறி பெருக்குவீங்க. ஓகே, மாறன் பழையபடி வந்துட்டீங்க, படிக்கிறீங்க நல்லாவே. சந்தோஷம். ஓகே, அப்ப மாறி என்ன செய்வீங்க செல்லுங்கள்? பெருக்குவீங்க. ரைட். அப்ப சூத்திரம் எழுதிட்டீங்க. ரைட். மெக்னீசியம் குளோரைட்டும் அடுத்தது என்ன வாயுவும் பெறும் அப்பன்? ஐதரசன் வாயு. ஐதரசன் வாயுவும் பெறும். ஓகே, இனி சமப்படுத்தணும். எங்க கொண்டு போய் என்ன போடுவீங்க சமப்படுத்துறதுக்கு? மெக்னீசியத்துக்கு முன்னுக்கு 2 வரும். வடிவா பார்த்து சொல்லு கொஞ்சம். ஐதரசன் 2, குளோரின் 2. HClக்கு முன்னுக்கு 2 வரும். குட். HClக்கு முன்னுக்கு தான் 2 வரும். என்ன அப்பன்? ஓகேடா செல்ல. சரி, இனி அப்ப கேள்விக்கு போவோமா? வந்துட்டோம். எல்லா பிள்ளைகளும் மாறன் மாதிரி படிக்கணும். பக்கண்டு விட சொல்லணும் டீச்சருக்கு. என்னப்பன்? சந்தோஷமா இருக்குது மாறன் சொல்றத கேட்க. அப்படி இருக்கணும் பிள்ளைகள், பக்கண்டு சொல்லணும். ரைட். முதலாவது வினா, மேற்படி செயற்பாடு ஒழுங்கமைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன பிள்ளைகள்? தாக்க வீதத்துல. ஓகே, சொல்லப்பன். தாக்க வீதத்துல செறிவின் பங்களிப்ப அறிகிறதுக்கு என்ன? தாக்க வீதத்துல செறிவின் பங்களிப்பு அறிகிறதுக்கு. ஓகே. இரண்டாவது, மேற்படி செயற்பாடு மேற்கொள்ள முன்னர் நீர் மேற்கொள்ள வேண்டிய முன் நடவடிக்கை ஒன்று யாது? என்ன செய்வீங்க? நாடாவை உரோஞ்சல். ஓகே, மெக்னீசிய நாடாவை உரோஞ்சுதல். நம்ம ஓகே, மெக்னீசிய நாடாவை உரோஞ்ச வேணும். வேற என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? வாயு சேகரிப்பதற்கான அமைப்பை நாங்கள் என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? இந்த அமைப்பை நாங்க தயாரிக்க வேணும். என்ன 2 கிலோ எல்லாத்துக்குலயும் ஒரே நேரம் தான் என்ன விட வேணும் பிள்ளைகள்? என்னத்தை போட வேணும்? நீர். மெக்னீசிய நாடாத்துண்டு. என்ன? ஓகே, ரைட். அடுத்த மூன்றாவது, மேற்குறிப்பிடப்பட்ட அமைப்புகளில் நீர் அவதானிக்கக்கூடிய 2 மாற்றங்களை குறிப்பிடுக. வாயு குமிழ்கள் 3வதுல இருந்து வேகமாக வெளியேறும். வாயு குமிழ்கள் வெளியேறும். அடுத்தது மெக்னீசிய நாடா கரையும். கரையும். ஓகே பிள்ளைகள். அடுத்தது 4வது வினா, ஓரலகு நேரத்தில் எக்குழாயில் அதிகளவு வாயுக்கள் வெளியேறியது பிள்ளைகள்? இங்க தரப்பட்ட பரிசோதனையில ஓரலகு நேரத்தில் எந்த குழாயில் இருந்து அதிகளவு வாயுக்கள் வெளியேறியது பிள்ளைகள்? சி, 3வது. என்ன காரணம் அப்பன்? அங்க HCl செறிவு அதிகமா இருக்கு. ஓகே, அங்க HCl இந்த செறிவு வந்த பிள்ளைகள் அதிகம். என்ன அப்ப இது என்ன விட போடுவீங்க சொல்லுங்க? சி என்று போடுவீங்க. ஓகே. 5வது வினா, இங்கு நடைபெறும் தாக்கத்துக்கு சமப்படுத்திய இரசாயன சமன்பாட்டை தருக. தாக்கத்தை சொல்லுங்க. மெக்னீசியம், அடுத்த பிள்ளைகள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். HCl. ஓகே, அங்கால என்ன போடுவீங்க? மெக்னீசியம். மெக்னீசியம் மெக்னீசியம் குளோரைட்டு சக என்ன வாயு பிள்ளைகள்? ஐதரசன். என்ன? ஓகே, சரி. சமப்படுத்தணும். என்னென்று சமப்படுத்துவீங்க பிந்துஜன்?
ஆறுக்கு முன்னுக்கு 2 போடுவீங்க. சி சி 2 HCl போடுவீங்க என்ன? ஓகே பிள்ளைகள். அப்ப எவ்வளவு ஓகேயா பிள்ளைகளுக்கு? ஆம் டீச்சர். ஓகே, நாங்கள் அப்ப அடுத்த வகுப்புல நாங்க செய்ய போறது பிள்ளைகள் இந்த பாடத்துக்குரிய இன்னொரு அலகு பரீட்சை. நீங்கள் இது எல்லாரும் செய்து கொண்டு வராதபடியே நான் மார்க்ஸ் போடல. இன்னொரு அலகு பரீட்சை அனுப்பி விடுவேன் பிள்ளைகள். அதை நீங்கள் எல்லாரும் செய்து கொண்டு வர வேணும்.